சார் ஒரு ஆக்ஷன் நடக்குது, இவங்க டெல்லி போகிறாங்க, இதையெல்லாம் கோரிலேட் பண்ணி டக்குன்னு இதுக்கு பின்னாடி பாஜக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற வாதம் வந்து அதை கரெக்டாக வந்து கோர்த்தெல்லாம் பார்க்க முடியாது. ஆதவர்ஜுனா டெல்லிக்கு போனது காரணம் வேறு. பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட்டு. அதுதான் ரீசன். பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட்டு வந்து இன்னைக்கு. அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே தப்பி ஓடி தலைமுறை வாங்குறதுக்காக போனது தான். பிடிச்சிடுவாங்க, போலீஸ் பிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமான, ஒரு கேடுகெட்ட கேவலமான ஒரு போஸ்ட்டு. இதை வந்து முட்டாள்தனம் கேவலன்றதை விட தேச விரோதமான ஒரு ட்வீட்டை போட்டுட்டு ஒரு அழைப்பை விடுத்துட்டு அதையும் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் டெலீட் பண்ணிவிட்டு ஓடிட்டாப்புல. ஓடும்போது என்ன போடுறோன்னு தெரிஞ்சு போட்டியா, நீ வேணுன்னே போட்டியா, இல்லை யார் தூண்டுதலில் போட்டியா என்னன்றத தெரியல. தமிழக அரசும் அதை பெருசாக கண்டுக்கலன்றது மிக வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. இதுக்கு இடையில் என்னென்னா போலீஸ் பிடிச்சிருவாங்களோன்ற இதில் வந்து தனி விமானம்னா ஒரு பில்டப். என்ன ஒரு சாதா விமானத்தில் போக மாட்டாரா, அவர் என்ன வானத்துலேருந்து குதிச்சாரா, டெல்லிக்கு கூட போக மாட்டாரா அப்படி. ஆனால் இதெல்லாம் பில்டப். இதில் போகிறாரா அதில் போகிறாரா தனி விமானத்தில் போனால் இது வந்து கீழே உள்ள மக்கள் வரைக்கும் பேசப்படும்.